நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு டாக்டர் தமிழகத்தின் பிக் ஹெல்த் ஷோ. நான் உங்க டாக்டர் தனசேகர் பேசுறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேசிட்டு இருக்கப்போ இந்த வாரம் நம்ம பழைய காலத்தை பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் 6 குழந்தைங்க இருந்தாங்க. அதுவே படிப்படியாக குறைஞ்சி 4 குழந்தைங்க 2 குழந்தைங்க அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இந்த குழந்தை பேரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு இன்னைக்கு நல்லா பார்த்துக்கிறோம். எல்லாரும் வாக்கிங் போகிறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட்றோம். ஆரோக்கியமாக இருக்கிற நமக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்றத பேசுறது தான் இன்னைக்கு ஷோவோட ஸ்பெஷாலிட்டி. இன்னைக்கு ஷோவில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸை வழக்கம் போல் அறிமுகப்படுத்திடுறேன். ஃபர்ஸ்ட் டாக்டர் ராஜபிரியா ஐயப்பன். இவங்க ஒரு மகப்பேறு நல மருத்துவர் மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர். ரெண்டாவது டாக்டர் கற்பகாம்பாள் சாய்ராம். இவங்களும் ஒரு குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர். மூணாவது டாக்டர் ஸ்ரீனிவாசன். இவர் ஒரு ஆண்மை இயல் நிபுணர், அதாவது யூராலஜிஸ்ட். நான்காவது டாக்டர் கவிதா கௌதம். இவங்க ஒரு குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர். எல்லா டாக்டர்ஸையும் ஷோக்கு வெல்கம் பண்ணுறேன். ஆடியன்ஸ் உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் மற்றும் ஒரு சென்சிட்டிவான டாபிக் பற்றி நீங்கள் பேச போகிறோம். இந்த குழந்தையின்மை அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒரு சந்தோஷத்தை வர வைக்கிறது ஒரு குழந்தை அப்படின்னு நம்ம மனசு எல்லாத்துலேயும் நம்பிக்கை இருக்குது. இந்த குழந்தையின்மை அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறீங்க, நிறைய லேடிஸை பார்க்குறீங்க, ஜென்ட்ஸ் பார்க்குறீங்க. இந்த மாதிரி இருக்கப்போ அவங்க வந்துட்டு போன பிறகு, ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போகிற பிறகு உங்கள் மனசில் என்ன எண்ணம் ஓடும், உங்கள் மனசில் என்ன தோணும், எப்படியெல்லாம் அவங்க போராடுறாங்க அப்படின்றத கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுங்களா? சில சமயம் பாத்தீங்கன்னா அவங்க கணவன் மனைவியா தான் ப்ரிஃபரபிளா பார்க்கணும்னு நினைப்போம். முதல் விசிட்டாவது கணவன் மனைவியா போகணும். ஏன்னா குழந்தை பிறப்புன்றது ஒருத்தவங்களை சார்ந்த விஷயம் இல்ல, ஒரு கப்பலை சார்ந்த விஷயம். சில சமயம் பாத்தீங்கன்னா மனைவி ரொம்ப குவைட்டா இருப்பாங்க. அது அப்சர்வேஷன்ஸ்ல வருது. சில சமயம் கணவர் தான் எல்லாம் சொல்வார். அந்த சமயம் பாத்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். சில சமயம் கணவர் ரொம்ப குவைட்டா இருப்பாரு, எல்லா கான்வர்சேஷனும் ஒய்ஃப் தான் செய்வாங்க. அப்போ நமக்கு மென்டல் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும், மேபி த ப்ராப்ளம் ஸ்பெர்ம் கவுண்ட்லயோ ஏதோ கணவருக்கு இருக்கலாம்னு. ஸோ சூப்பர்ஃபிஷியலாக என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் நம்ம குவைட் அப்சர்வேஷன்ஸில் மனப்பூர்வமாக அவங்க என்ன ப்ரெஷரில் போயிருக்காங்க, நிறைய பேரை பார்த்து ஏமாற்றம் அடைஞ்சிருக்கலாம், ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், ரொம்ப விரக்தியில் இருக்கலாம். ஸோ மேலோட்டமாக அவங்களுடைய இது இது முதல் கன்சல்டேஷனா இல்லை பல வாட்டி போய் மருத்துவ வைத்தியம் எடுத்து தோல்வியுற்றவங்களான்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆண் பெண்ணை ஒருமிச்சு கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஒரு தாம்பத்திய உறவு நல்லா இருந்து ஒரு தம்பதியினரா ஒரு நல்ல உறவு முறை இருந்தாதான் எங்க ட்ரீட்மெண்ட் பலனளிக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், மெரைட்டல் டிஸ்ஹார்மனி, அதாவது தாம்பத்திய வாழ்க்கையிலையோ திருமண வாழ்க்கையிலையோ அவங்களுக்கு அடிப்படையா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. உடல் ரீதியான பிரச்சனையை நாங்கள் அணுகிறதுக்கு முன்னாடி உள்ள ரீதியான பிரச்சனை இருக்கான்னு பார்க்க ட்ரை பண்ணுவோம். வேற எந்த மருத்துவ துறையிலையும் ஆண்கள் ஒரு கேபின்குள்ள வந்து அழறதை நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. பட் ஒன்லி இன் எங்களோட ஃபீல்டில் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உட்காந்து டாக்டரா பார்க்குற சமயத்தில் ஒரு ஆண் என் முன்னாடி உட்காந்து அழுதுறது என் கண்ணிலேயே கண்ணீர் வர அளவுக்கு ஆயிடுச்சு. நான் அது வரைக்கும் அது மாதிரி பார்த்தது கிடையாது. எங்களுக்குமே ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும். இனிஷியலி அவங்களோட ஸ்டோரியை நாங்கள் கேட்குறப்போ, அவங்களோட மனப்போராட்டத்தை பார்க்குறப்போ, அவங்களோட சோஷியல் ப்ரெஷரை பார்க்குறப்போ, கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க, சோஷியல் ஃபங்க்ஷன் எதுக்குமே போக மாட்டாங்க. எஸ்பெஷலி ஊர் பக்கமே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் போகாமல் இதுக்காக ஒரு போராடிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க மாட்டாங்க. ஒரே வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஆணுக்கு ஒரு வீக்னஸ் இந்த குழந்தை அப்படின்றது ரொம்ப அழகா இந்த உலகத்தை எங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி விரும்புகிறேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இப்போ ஆடியன்ஸ் கிட்ட குழந்தை தரித்தல் தள்ளி போகுது, குழந்தை இல்லை அப்படின்றப்ப உங்கள் மனசில் எப்படி ஒரு போராட்டம் இருக்கு, எப்படி வலிக்குது? எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங். இப்போ எங்கள் அப்பா பேரை சொல்கிறதுக்கு நான் இருக்கேன், என் பேரை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை. சரி, உங்கள் 2 பேருக்கும் இப்போ ஒரு குழந்தை இருந்தால் அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? இப்போ உலகத்திலே மிக அதிகமாக சந்தோஷப்படக்கூடிய 2 பேர் நாங்கள் தான் இருப்போம். அந்த சந்தோஷத்தை பாருங்க, உங்கள் முகத்திலே தெரியுது. அவங்ககிட்ட கொடுங்க, அவங்ககிட்ட கொடுங்க ஒரு நிமிஷம். இப்போ ஏன் இவ்வளோ சந்தோஷம்? முதல்ல வருத்தமா இருந்தீங்க, இப்ப திடீர்னு குழந்தை வருது, எங்களுக்கு வந்துருச்சோ அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஓகே, கண்டிப்பா அது உங்க முகத்திலே நல்லா தெரியுது. ஒரு அது என்னால சொல்ல முடியாது, என்ன வார்த்தையில சொல்றதுன்னு தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு உங்க 2 பேரும் முகமும். கூடிய சீக்கிரம் நடக்குமா? கண்டிப்பா சார், அந்த நம்பிக்கையில தான் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இன்னமும் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா எங்களுக்கு நடக்கும். கண்டிப்பா உங்க பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்குதா டாக்டர்ஸ் அப்புறமா பேசுவோம். நீங்க சொல்லுங்க சார். நாங்கள் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு. 2 வருஷம் எனக்கு எதுவுமே தெரியல, அவளுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. இதோ போயிடுச்சு. ஒரு 2-3 வருஷம் ஆகிட்ட பிறகு என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கலையா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸு எதுக்குமே போக முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே கஷ்டமாக இருக்கும், மனசு அப்படியே ஃபீலிங்காக இருக்கும்.
ஒரு வாரம் தள்ளி போகும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓகே, இது கோயிலுக்கெல்லாம் போவேன், நெய் விளக்கு போறது எல்லாமே பண்ணிட்டு இருப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 10 நாளுக்கு முன்னாடியே துணி துவைக்காத, எதுவும் பண்ணாத, இது பண்ணாத, பத்திரமா இரு, எதுவும் செய்யாத. நான் இருக்கிறது ஒரு ஆள், நான் 2 வேளை கேண்டீன்லேயே சாப்பிட்டு வந்துடுவேன். கம்பெனிலே செய்யறது ஒரு வேளை, எனக்கு மட்டும்தான் அது செய்யணும். அது கூட நான் ஏதாவது ஹோட்டலில் கூட வாங்கி வந்து கொடுத்துருவேன். ஓகே, நீ எதுவும் செய்யாதம்மா, நீ இங்கேயே இருமா அப்படின்னு கூட சொல்லி பார்ப்பேன். திடீர்னு பார்த்தா அந்த ப்ரெக்னன்ட் ஸ்டிக் வச்சு செக் பண்ணி பார்ப்போம், ஃபெயிலியர் ஆகிடும். திடீர்னு டேட் வந்துடும் அவங்களுக்கு. அவளும் எனக்கும் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அன்றைக்கி காலையில் மதியம் எதுவுமே சாப்பிட மாட்டோம். ஏன்னா வீட்டில் நாங்கள் 2 பேர் தான், நேட்டிவ்லேருந்து இங்கே தனியாக இங்கே வந்திருக்கோம். 2 பேருமே ஒருத்தர் கொஞ்சம் ஒருத்தர் பார்த்துப்போம். யாரும் ஃபோன் பண்ணால் கூட, யார் கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டோம். அப்படியே உள்ளே ஒரு டிப்ரெஷனாக அப்படியே இருக்கும். இந்த விஷயத்தை நினைச்சு எப்பயாச்சும் அழுதுருக்கீங்களா? அது நாள்லாம் சொல்ல முடியாது சார், மாசக்கணக்கு அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஏன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட 2 பேருமே சேர்ந்தே அழுதுருக்கும், ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குதுன்னு. நீங்க சொன்னது உங்க மனசுல இருக்க எண்ண ஓட்டத்தை என்னால ஓரளவுக்கு உணர முடியுது. இந்த பிரச்சனைகளை என்ன தீர்வு இருக்குன்னு நம்ம ஷோல பேசுவோம். அவங்க கிட்ட கொடுங்க, அவங்க மனசுல எந்த விதமான எண்ணம் ஓடிச்சுன்னு கேட்போம். ஒர்க்கு கொலீக்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லாரையும் ஃபேஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி பதிலே சொல்ல முடியாது நம்மளால. என்னோட ஏஜ் பார்க்கும்போது எல்லாருக்கும் குழந்தை வச்சுட்டு இருப்பாங்க. சரி, நமக்கு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, எல்லாருமே கேட்குறாங்களேன்ட்டு பதில் சொல்ல முடியாது. ஸோ கூட வந்து சிஸ்டர், இன்லாஸ் எல்லாம் பார்த்தா என் ஏஜ் இருக்கவங்களுக்குலாம் வந்து 1 வயசு 2 வயசு அந்த குழந்தை இருக்கும்போது நமக்கு பார்க்கும்போது ஏக்கமாக இருக்கும். ஒரு நொடியுமே வந்துட்டு ரொம்ப வருஷங்கள் தள்ளி போகிற மாதிரி இருக்கும். ஒரு செகண்டுமே நம்மளால் வந்து அதை பேர் பண்ணவே முடியாது. நார்மலாக வீட்டில் சமைக்கிற ஒர்க்கு கூட நம்ம யாருக்காக சமைக்கிறோம், எதுக்காக சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அப்படி நெஞ்செல்லாம் படபடன்னு வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு படபடப்பு, அப்படி ஒரு படபடப்பு வரும். எதனால அந்த மாதிரி ஏற்படுதுன்னே தெரியாது. யாராவது ஒரு சின்ன கேள்வி கேட்டாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட படபடன்னு ஒரு மாதிரி வரும். ஏதோ நம்ம தப்பு பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கும். நம்மளுக்கே ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்துடும், நம்ம ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். உணர்றவங்களுக்கு ஒவ்வொரு செகண்டுமே வந்து அது ஒரு யுகமாக தான் பாஸ் ஆகிட்டு. நம்ம வீட்டில் தனியாக இருக்கும்போது அந்த ஃபீலிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது அப்படி கத்தி எல்லாரும் கேட்குற மாதிரி கத்தி உலகத்துக்கே தெரிகிற மாதிரி நம்மளோட குறைய சொல்லி அழுகுன்னு போல ஒரு ஃபீலிங் வரும். அது நம்மளால் அடக்க முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். முதல்ல யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு கப்பல் என்கிட்ட வந்தாங்கன்னா அப்ஃப்ரண்ட் நான் சொல்கிறது வந்து திருமணம் ஆகும்போது நம்ம பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கும் போது நம்ம ஒரு நல்ல பார்ட்னர்ஸாக ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்போன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் கல்யாணம் நடக்குதே தவிர 10 மாதத்தில் குழந்தை பெற்றுக்க போகிறோன்னு யாரும் நினச்சிட்டு கல்யாணம் பண்ணுறதில்ல. திஸ் இஸ் அட்வைஸ் ஐ யூஸ்வலி கிவ். நீங்கள் பரஸ்பரம் அந்த இதை என்றைக்கும் இவங்க பிரேக் பண்ணிடக்கூடாது. அந்த சந்தோஷமாக இருக்கணும் இல்லைங்களா, அது போயிடக்கூடாது. இப்போ இவங்க எல்லாம் பேசுகிறத பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் 1 வருஷம் ஏற்றுக்கிறாங்க, 2வது வருஷம் அந்த சந்தோஷத்தை தொலைச்சிடுறாங்க. இது சில சமயம்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லுவோம் இந்த தினம் சேர்ந்துருங்கன்ட்டு, அதுவே அவங்களால செய்ய முடியாமல் போயிடும். நம்ம எதுக்கு சேர்றோம், நமக்கு என்ன குழந்தையா வந்துடுச்சுன்னு. அதே மாதிரி ஒர்க் ஸ்பாட்டில் இன்னொருத்தவங்களை ஆன்சர் பண்ணுறது, அகெயின் சொசைட்டி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற மாதிரி. திருமணமானா என்ன கேட்பாங்க, 10 மாதத்துக்கு மேலே யாரும் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. ரொட்டீன் கொஸ்டின், ஃபார்மாலிட்டி கொஸ்டின், நல்ல விசேஷமான. ஸோ அவங்கள வந்து அந்த இதை சென்சிட்டைஸ் பண்ணும். இது வந்து நம்ம மரபு, நம்ம கல்ச்சர். நீங்கள் ஒதுங்கி ஓடாதீங்க, நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கீங்க இல்லையா, அது பலன் தரத்துக்கு 6 மாதம் ஆகலாம், 2-3 வருஷமும் ஆகலாம். பட் அந்த 6 மாதம் 3 வருஷம் அதை மன உளைச்சலாக நீங்கள் மாற்றிக்கிட்டு உங்கள் வீட்டையே நீங்கள் சிறையாக்கிக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறத ஃபஸ்ட்டு மாற்ற நினைப்போம். அது மாறினா தான் நான் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணேன். அழறாங்க, உணர்ச்சி பூர்வமாக இருக்காங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். நான் எழுதுகிற மருந்து தண்ணிக்கு சமானம். மனசளவில் சந்தோஷமாக தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாதான் அது ஒரு கரு வரத்துக்கான வாய்ப்பு அமையும். தட்ஸ் மை பர்சனல் அப்ரோச். குழந்தை பிறக்க போகுது, கருத்தரிக்க போறாங்க, அது நடக்க போறது தான் பாசிட்டிவான விஷயம். எல்லா கதைக்கும் ஒரு நல்ல இன்பமான முடிவு இருக்கணும்ன்றது அவசியம். அப்படிதான் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். பட் தனியா இருக்கிறவங்க அப்ப எப்படி இந்த விஷயத்தை வந்து கோப் பண்ணலாம்? இப்போ சைக்கலாஜிக்கலா டிப்ரெஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னாலே ஒபிசிட்டி, ஈட்டிங் டூ மச், ஸ்லீப்லெஸ்னஸ், இதனால உடம்புல ஏற்படுற ஹார்மோன் சேஞ்சஸ் இதெல்லாமும் கூட எக்ஸ்ட்ராவா ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது அந்த மாதிரி இருக்கிறவங்களை என்ன பண்ணுவோம்னா we put them on counseling sessions. வீட்டில் தனியாக இருக்கிறது டேஞ்சரஸ். கீப் தம் ஆக்கிபைட். நீங்கள் வந்து குழந்தை பிறக்கிறதுன்றது ஒரு இயற்கையான விஷயம், கரெக்டுங்களா? அதுக்கு யாரும் வீட்டில் பிளான் பண்ணி இருந்து பெற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய ப்ராப்ளம் ரெஸ்ட் தேவையில்லாத ப்ராப்ளம்னா தாராளமாக வேலைக்கு போகலாம். கீப் த மைண்ட் ஆக்கிபைட். நல்லது நினைங்க, சும்மா இருக்காதீங்க.
ஆக்கியூபைடா இருங்கன்னு சொல்லுவோம். கருத்தரித்தலில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், இதற்கு ஆண்கள் ஒரு காரணமா, ஆண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தா கருத்தரித்தல் தள்ளி போகும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு ஷோல பேசிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். இது டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. நீங்க கர்ப்பம் அடைகிறதுக்கு மாத்திரையை விட மனசு தான் முக்கியம். தனிமை வேண்டாம். உறவினர்களை விட்டு விலகி போகவே போகாதீங்க. கேள்விகளுக்கு தைரியமா பதில் சொல்லுங்க. உங்களை குற்றவாளியா நினைக்காதீங்க. அது பிரச்சனையை குறைக்கவே குறைக்காது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. இன்னைக்கு ஷோல இன்ஃபர்டிலிட்டி பத்தி பேசிட்டு இருக்கோம். குழந்தை தரித்தல் என்னென்ன காரணங்களால தள்ளி போகுது, ஏன் குழந்தை தாயோட வயிற்றுல நிக்க மாட்டுது அப்படின்றது ஷோல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர்ஸ், உங்ககிட்ட இருந்து மேடம் ஸ்டார்ட் பண்றேன்னா, ஒரு குழந்தை ஒரு குடும்பம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற விஷயம் தாய். ஸோ எல்லாருமே நேச்சுரலாக விரல நீடுற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்க பெண்கள். ஸோ பெண்கள்கிட்ட மட்டும் தான் குறை இருக்குங்களா, ஆண்கள் கிட்ட குறை இருக்குமா, அந்த விதமான குறைகள் என்னென்ன குறைகள், என்ன செய்யலாம், ஆண்களை பற்றி நம்ம முதல்ல பேசுவோம், அப்புறமா லேடிஸை பற்றி பேசுவோம். அடிப்படையாக ஆணோட கான்ட்ரிபியூஷன் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு விந்தணுக்கள்ல தரம் இருக்கணும். ஸோ 2 திங்ஸ் தான் மெயினாக கேன் கோ ராங். ஒன்று, அவரால் பர்ஃபார்மே பண்ண முடியாமல் போகலாம். உடலுறவே அடிப்படையாக இருக்க முடியாத ஒரு நிலையாக இருக்கலாம். அது சிச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைனா அது ஒரு ஆர்கானிக் ப்ராப்ளம். சிச்சுவேஷன்னா சில சமயம் ஒய்ஃபோட டாமினன்ஸ், இல்லை அந்த குறிப்பிட்ட மருத்துவ காலத்தில் இருங்கன்னு சொல்லும்போது இல்லாமல் போகலாம். அல்லது உடம்பு ரீதியாக டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஸ்மோக்கிங், அதனால் அவருடைய உடல் ரீதியான வியாதினால் இருக்கலாம். இன்னொரு பக்கம் அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியலாம், ஆனால் அந்த விந்தணுக்களில் தரம் இருக்காது. ஒன்று விந்தணுக்களே இல்லாமல் போகலாம், அல்லது அதோட குவாலிட்டியில், அதோட அமைப்பில் குவான்டிட்டியில் ப்ராப்ளம் இருக்கலாம். எந்தெந்த காரணங்களால விந்தணுக்கள் இல்லாமல் போகலாம் ஒரு ஆணுக்கு? ஃபர்ஸ்ட் ரீசன் என்னது? அடிப்படையாக 2 காரணம். ஒன்று, விரக்கொட்டை உற்பத்தி பண்ண முடியாத நிலையில் இருக்கலாம். அது ஒருவேளை அவங்க குழந்தை பிறக்கும் போதே விரக்கொட்டையை குழந்தைங்க செக் பண்ணலன்னு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக அஸ் கைனகாலஜிஸ்ட் ஒரு குழந்தை பிறக்கும்போது 2 விரக்கொட்டைகளும் இருக்கா, பொசிஷனில் இருக்கான்னு அட் பர்த் பிறக்கும் போதே பார்ப்போம். இறங்கி விரைப்பைக்குள்ள இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அதை ஐ திங்க் நமக்கு யாருக்கெல்லாம் குழந்தைங்க இருக்கோ அவங்கெல்லாம் ரொட்டீனாக அதை செக் பண்ணணும். கண்டிப்பாக. செகண்ட் திங், அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அதுக்கு கன்சர்ன் பீடியாட்ரிஷியன் கிட்ட அதை அவங்க அவேர்னஸ் கொண்டு வரணும். அல்லது சின்ன வயசில் அவங்களுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் ஆயிருக்கலாம், விரக்கொட்டையத்தில் அடிபட்டிருக்கலாம், அல்லது ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், மம்ஸ், மீசல்ஸ், சிக்கன் பாக்ஸ் போல வந்திருக்கலாம், அதை அப்போ அவங்க அட்ரஸ் பண்ணாமல் விட்டுருக்கலாம். அல்லது ஏதாவது ஆப்ரேஷனே ஆயிருக்கும், டார்ஷன்னு சொல்லுவாங்க, அல்லது ஹெர்னியான்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு அது ஆப்ரேஷன் ஆயிருக்கும், ஆனால் அப்போ அந்த டாக்டர் சொல்லாமல் போயிருக்கலாம். இதனால் நாளை உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை வரலாம்னு சொல்லாமல் போயிருக்கலாம். ஸோ அதை அவங்க அட்ரஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. டாக்டர், இந்த உடல் சூடுனால விந்தணுவோட குவான்டிட்டியோ குவாலிட்டியோ ஏதாவது சேஞ்ச் ஆகக்கூடிய சான்சஸ்? உடல் சூடு அப்படின்றது ஒரு கான்செப்டே கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும். நம்ம அவர் கேட்குறத வெறை பகுதியில் சூடு வெப்பம் அதிகமாக இருந்தால் விந்தோட தன்மை மாறுமா? டைட் ஜீன்ஸ், டைட் ஜட்டிகள், ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ இந்த டைட் ஜீன்ஸ், டைட் ஜட்டிகள்லாம் கண்டிப்பாக நம்மளுடைய விரப்பைக்கு போகிற பிளட் சப்ளையை கொஞ்சம் கம்மி பண்ணோம். 2வது டெம்பரேச்சரையும் ஜாஸ்தி பண்ணோம். நம்ம இருக்கிறது வெப்ப மாநிலம், சீதோஷ்ண நிலை அதிகமாக. இந்த மாநிலத்துக்கு இந்த ட்ரெஸ் கண்டிப்பாக இல்லை. இன்னொரு சரி செய்யக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அடப்பு. ஓகே, அடப்பு ஒரு இடத்துல இல்லை, நிறைய இடத்துல நடக்கலாம். ஒன்று விந்து நம்ம விரப்பையில் உருவாகி ஸோ அது ஒரு பெரிய ஒரு டியூப் மூலமாக நம்ம ஒன்றுக்கு போகிற பாதைக்கு வரும். விந்தணுக்கள் கட்டியாக இருக்கும் நம்ம எக்ஸ்க்ரீட் பண்ணும்போது. ஸோ அது கட்டியாக இருக்கிறது நம்மலாம் நிற்கிற மனுஷங்கள். ஸோ அது வலிக்கிட்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக கட்டியாக இருக்கும். ஸோ அது ஒரு 1/2 மணி நேரத்தில் அது நீராகி அங்கேருந்து விந்தணுக்கள் நவரும். ஸோ இந்த நீர் ஆகிற தன்மை ஆகாது. அதாவது இது எப்போ அப்படின்னா 2 பக்கமும் அடப்பான தான். ஒரு பக்கம் நார்மலாக இருந்தாலே போதும். இப்போ டார்ஷன் டெஸ்டிஸ் வந்துச்சு, ஒரு டெஸ்டிஸ் போயிடுச்சு அப்படின்னா ஒரு டெஸ்டிஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ ஒரு ஆண் குழந்தை தரிக்கிறதுக்காக ஒரு விரையே போதும். ஒரு விரையே ஒன்று இருந்தாலும் அது ஒழுங்காக இருந்தால் போதும். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். வேலையிலையும் இருக்குது. ஒரு ஹாட் என்வாயர், ஒரு ஃபர்னஸில் வேலை பார்க்குறாங்க, ஒரு ஆட்டோ டிரைவர், லாங் டிஸ்டன்ஸ் டிரைவ் பண்ணுறவங்க, ட்ரக் ஓட்டுறவங்க, நிறைய தூரம் வண்டியில் உட்காந்தே ஓட்டுறவங்க, அவங்களுக்கும் அந்த சூடு அதிகமாக இருக்கிறதுனால அதோட விளைவுகள் விந்து கவுண்ட்லையும் மொட்டிலிட்டிலையும் தெரியலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆண்களுக்கு நிறைய விஷயம் சொன்னீங்க. அந்த மாதிரி குழந்தை தரித்தலில் ஆண்களின் பங்கு அப்படின்னு வரப்போ மித்ஸ் ஏதாவது இருக்குங்களா, மூட நம்பிக்கைகள்? நிறைய அடலசன்ட் ஏஜ் குரூப்ல மாஸ்டர்பேஷன்றது ஒரு காமன் க்ரோயிங் அப். அடலசன்ஸ்ல சுய இன்பம் பண்ணிக்கிற அந்த பழக்கம் ஆண்களுக்கு இயற்கையாக ஹார்மோனல் டிரைவ்னால வரக்கூடியது. அதை நிறைய ஆண்கள் ஒரு கில்ட்டாக எடுத்துப்பாங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், அதை நான் பண்ணதுனால தான் என் விந்தணுக்கள் கம்மியாயிடுச்சா, குவாலிட்டி இல்லாமல் போயிடுச்சான்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அதை அவங்களுக்கு நம்ம ரீஅஷூரன்ஸ் பண்ணணும்.
இது வளரும் போது ஹார்மோன்ஸ்னால பண்றது, இது இயற்கையான பழக்கம், அது குற்றம் உணர்வோடு இருக்க வேண்டிய பழக்கம் இல்லை அப்படின்றத நாங்க கவனிச்சிருக்கோம். விந்து வந்து கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ யாரும் நிறுத்த முடியாது அதை. ஸோ இப்போ நம்ம விந்தை வெளியேற்றதுனால தீந்து போயிடுச்சின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு மாதமும் ஒரு லேடிக்கு முட்டை உருவாகி அது வெடித்து அவங்க அதாவது மெனோபாஸ் அட்டைன் பண்ணுற வரைக்கும் அந்த முட்டை உருவாயிட்டு தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆணுக்கும் விந்து உருவாயிட்டு தான் இருக்கும். நம்ம வெளியேற்றனாலும் விந்து ஒரு அளவுக்கு மேலே ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவையோ விந்து தானாக வெளியே வந்துடும். ஸோ அது என்னன்னா early மார்னிங் எரெக்ஷன் சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக ஆண்களுக்கெல்லாம் காலையில் தான் அந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அப்போ வந்து தானாக வெறப்பாகி தானாக வெளியே வந்துடும். சார் இப்போது இன்றைக்கி என்னென்னா ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் ஓவராக பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து ஆண்மை குறைவு ஏற்படுதுன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. ஜிம் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். பட் ஒரு சில எக்ஸசைஸ் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். சைக்கிளிங் வி ஆஸ்க் தெம் டு அவாய்ட். கண்டிப்பாக ஏன்னா டெஸ்டிகுலர் பிளட் சப்ளையை பாதிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ரெண்டாவது ஹாட் பாத்ஸ். ஸோ ஜிம் முடித்த உடனே நல்லா வெந்நீரில் அப்படியே குதிக்கிற வெந்நீரில் அப்படியே ஹாட் டப் பாத்ஸ்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸ். ஸ்டீமர்ஸ், ஸோ அதெல்லாம் ஃபேமஸ் ஆகுது. இருக்கும் ஆண்மை குறைவுன்றதை நம்ம வந்து செக்ஸை பற்றி பேசாமல் மலட்டுத்தன்மை பற்றி பேசுகிறப்போ என்னென்ன காரணங்கள்னால மலட்டுத்தன்மை வரலாம்? கீப்பிங் லேப்டாப் ஆன் த தைஸ் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். அண்ட் செல்ஃபோன்ஸ் ஒன் மோர் திங், கீப்பிங் இட் நியர் இந்த பாக்கெட். அண்ட் அதுவும் கண்டிப்பாக நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும், கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். இட் வில் இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் நியர் த டெஸ்டஸ். டைட் பேண்ட்ஸ் பேசிக்காக. ஸோ டைட் பேண்ட்டும் டைட் அண்டர்வேரும் கூடாது. எந்த விதமான இது யூஸ் பண்ணலாமா? இல்லை. ஏன் இது யூஸ் பண்ணக்கூடாது? ஒன்று வந்து சம்மர்ஸில் நம்மளுடைய டெஸ்டஸ் வந்து உடம்ப தள்ளி இருக்கும். ஸோ நம்ம இதை போடுறதுனால நமக்கு திருப்பி உடம்பு கிட்ட வச்சிடறோம். ஸோ அந்த பாடி டெம்பரேச்சர் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ப்ராப்ளத்தோட நிறைய பேர் எங்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ இது வந்து கூடவே கூடாது இல்லைங்களா? தட் இஸ் நாட் குட். நாட் குட். ஓகே, இது சார்? திஸ் இஸ் குட். பெஸ்ட். இது சார்? தட் இஸ் ஆல்சோ until unless it doesn't hold the thigh very. இட்ஸ் இறுக்கமா போடக்கூடாது, லூஸா இருக்கணும். ஆனா இந்த மூணுத்துல இது பெஸ்ட் இல்லைங்களா? அதாவது இடுப்பை சுத்தி வந்து லூஸாவும் இருக்கும், லூஸா இருக்கணும், தொடைய சுத்தியும் லூஸா. தொடைய சுத்தியும் லூஸா. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். இதை போட்டுட்டு தாராளமா பேண்ட் போடலாம். வியாதின்றதை தாண்டி ஆண் மலட்டுத்தன்மை நிறைய வந்து மனசு சார்ந்த விஷயமா வருது. சைக்காலஜிக்கா அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் நைட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையா இருக்கு. அது நடக்கலைன்னும் போது தே கெட் a little put off. என்னடா நடக்கலையே அப்படின்னு. அதுவே அப்படியே ஒரு விஷியஸ் சைக்கிளாக ஆயிடலாம். த லேடி மே வண்டர், என்னடா இன்னும் இவரால் பண்ண முடியலையேன்னு. அது அவர் மேலே அவர் நம்பிக்கை, ஏதாவது ஒரு அன்னைக்கு டே பர்ஃபார்ம் பண்ணல நம்மளால் முடியாதோன்ற ஒரு பயம் அல்லது ஒரு டவுட், அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே மாஸ்டர்பேஷன் பண்ணி ஏதாவது கில்ட் ஃபீலிங் இருக்குது அப்படின்னா அது ஒரு ப்ரிடாமினன்ட் ஃபேக்டராக போயிடுது. ஆண்களுக்கு வந்து அவங்களோட ஆண்குறி சைஸை பற்றி கூட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதனால கூட அவங்களுக்கு அவநம்பிக்கை மனசுக்குள்ள வரலாம். அப்சல்யூட்லி. அதான் மனசு தான் இங்கே மெயினாக. மருந்தை விட மனசு அளவில் அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளால முடியாது, நமக்கு ஏதோ இது சின்னதாக இருக்குது, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நம்மளால ஃபர்ஸ்ட் நைட் பண்ண முடியல, அப்படி நமக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிட்டாங்கனாலே அது அப்படியே கண்டினியூ ஆகும். then that is a big ice to break. நம்ம உட்கார்ந்து அவங்க கிட்ட பேசி ஓவர் டைம் அண்ட் கிளியர் கட்டாக சொல்லிடணும், இது ஒரு கன்சல்டேஷன் 2 கன்சல்டேஷன்லையோ மருந்துலையோ மாற்ற முடியாதது. மாச கணக்காகும். அந்த பர்சனோட மைண்டை திருப்பி தன்னம்பிக்கை அப்சல்யூட்லி அது தாண்டினாதான் அவங்களால முடியும். அது வந்து இட் மே டேக் மல்டிபிள் செஷன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் கவுன்சிலிங் அண்ட் ஒய்ஃபோட பேஷன்ஸ் 100% over time they can overcome that. அதுதான் ஆக்சுவலா காமனஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், நாட் பிகாஸ் ஆஃப் டிசீஸ் பட் பிகாஸ் ஆஃப் சைக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லா ஆண்கள், உங்க வீட்டில் வந்து கருத்தரிக்காமல் உங்கள் மனைவி இருந்தால் அதற்கு நீங்களும் காரணமா இருக்கலான்றது தான் முக்கியமா டாக்டர் சொல்ற விஷயம். இதுல வந்து நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விந்து வர்றது மட்டும் முக்கியம் இல்லைங்க, அதுல இருக்கக்கூடிய விந்து அணுக்கள் என்ன வேலை செய்யுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே இல்லைன்னா குழந்தை தரத்தில் கண்டிப்பா பிரச்சனை வரும். வளர் பருவத்தில், அதாவது வந்து ஒரு அடலசன்ட் பீரியட்ல இருந்து ஒரு அடல்ட் ஆகுது, நம்ம ப்ரீ மேரேஜ் பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த வயசுல சுய இன்பத்தை தள்ளி வச்சிருவோம். ஏன்னா சுய இன்பத்தினால ஒரு பிரச்சனை இல்லைன்றது வந்து நம்ம கிளியரா எல்லாருமே சொல்லியாச்சு. அண்ட் தெர் இஸ் ஆல்சோ மெடிக்கல் எவிடன்ஸ். இந்த வயசுல தான் தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ செய்யக்கூடிய தவறுகள்னால பின்னாடி கர்ப்பம் தரிக்கிறதுல ஆண்களுக்கு பிரச்சனைகள் வரலாமா? எனி இன்ஜுரிஸ், அடிபடுறது. ஸோ வேற வந்து ஒரு சிலருக்கு நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு தொங்கிட்டு இருக்கும். ஸோ அது டார்ஷன் ஆகும். ஸோ மோஸ்ட்லி டார்ஷன் வந்துடுவாங்க, பட் சப்கிளினிக்கல் டார்ஷன் இருக்கும். ஸோ அப்பப்போ அது திரும்பி அந்த டார்ஷன் ஆகி தன்னைத்தானே சைஸ் ரொம்ப சின்னதாகிட்டு இருக்கும். ஸோ ஒரு வேற, ஸோ அது பார்த்துக்கணும். ரெண்டாவது வெறப்புத்தனமாக நார்மலாக வருதான்னு பார்க்கணும். ஸோ ஆக்சுவலாக ஒரு அடோலசென்ட் ஃபீமேலுக்கு மெனார்கி வர மாதிரி
மேல்ஸுக்கும் ஆக்சுவலாக ஏஜ் அட்டைன் ஆகுறதுன்றது வந்து வெறுப்புத்தன்மை. ஸோ கண்டிப்பாக அர்லி மார்னிங்கில் வெறுப்புத்தன்மை வருதா அதுவும் கவனித்து கரெக்டாக பார்த்துக்கணும். 2 வீலர் ஓட்டுறதுனால ஃபெர்டிலிட்டி குறையுமா குறையாதா, இல்லை அதுக்கு சம்மந்தம் இருக்குங்களா? லாங் ஸ்டாண்டிங் 2 வீலர் ஓட்டினா கண்டிப்பாக பாதிக்கும் சார். யூஆர் சிட்டிங், உங்களுடைய தைஸ் ரொம்ப டைட்டாக வச்சுக்கிட்டு யூஆர் கோயிங் டு டிரைவ், சரியா, கண்டிப்பாக பாதிக்கும். அண்ட் இட் இஸ் ஸ்பைன் பாதிக்கும். ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும். ரெண்டாவது இட்ஸ் ஹார்ட் சீட். எஸ், தேங்க்யூ சார். கருத்தரித்தல் ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை நடைமுறை வாழ்க்கையில நிறைய நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனையை பத்தி தான் இன்னைக்கு டாக்டர்ஸ் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். இது டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. மோர், இளநீரை 1க்கு 2 நிறைய குடிங்க. வீட்டுக்கு வந்ததும் உடல் குளுமைக்காக நல்லா குளிங்க. கொய்யாப்பழம், மாதுளம்பழம், அத்திப்பழம், இதை போல் நிறைய பழம் இருக்குது, நிறைய சாப்பிடுங்க. நட்ஸ் நிறைய இருக்குது, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. சிக்கன் அதை மட்டும் ரொம்பவே குறைச்சிக்கங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. இன்னைக்கு இன்ஃபர்டிலிட்டின்ற பிரச்சனை நம்ம ஆரோக்கியத்தை குறிக்கிற ஒரு முக்கிய அறிகுறியா இருக்கு. இந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ பற்றி தான் இன்னைக்கு ஷோல பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் வாங்க. எங்கள் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. என்னோட எக்ஸ் மட்டும் ரப்சர் ஆக மாட்டுது. இப்போ மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. என்னென்ன டேல என்னென்ன எக்ஸசைஸ் இருக்கணுமோ எல்லா எக்ஸசைஸ்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் அது ரப்சர் ஆகி வெளில வர மாட்டுது. அது என்ன ப்ராப்ளம், என்ன ரீசனுக்காக அது வெளில வர மாட்டுதுன்னு கேட்டால் டாக்டர்கிட்ட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, அது ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையும் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்றத என்னோட டவுட்டு. சரி, அடிப்படையாக ஹார்மோன்ஸ்ன்றது வந்து இட்ஸ் கெமிக்கல்ஸ். அது வந்து இந்த நரம்புகள் கிளான்ஸ் சுரக்கிறது. அது பெண் ஹார்மோன் ஆண் ஹார்மோன் இருக்கும்போது இது பெண்மை ஆண்மை சார்ந்த விஷயம்னால ஹார்மோன்ஸ் மேலே பொதுவாக ப்ராப்ளம் ஒரு ஹெட்டிங் கடியில் வர்றது. ஹார்மோன்ஸ் போது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் தான் காமனஸ்ட் ஹார்மோன் ப்ராப்ளம். அடுத்தது தைராய்டு ப்ராப்ளம். அது தைராய்டு ஜாஸ்தியாக வேலை செய்யலாம், ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவோம், அல்லது கம்மியாக வேலை செய்யலாம், அல்லது ப்ரொலாக்டின் ப்ராப்ளம். ப்ரொலாக்டின் லெவல் ஹையாக இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். அப்போ பாலிசிஸ்டிக் ஓவரிஸாக இருந்தால் உங்களுடைய வெயிட் ரிடக்ஷன், ஹார்மோனல் பேலன்ஸ், தைராய்டுனா அதை கரெக்ட் பண்ணுறது, ப்ரொலாக்டின்னா அதை கரெக்ட் லெவல் கொண்டு வரது. எண்டோமெட்ரியோசிஸ்னா ஒரு லாப்ரோஸ்கோபி பண்ண வேண்டிய அவசியம் இருந்தால் அதை பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கலாம் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு. மற்றபடி அது நீங்கள் ஏதாவது ஒரு உணவு பழக்கத்தை மாற்றியோ அல்லது நீங்கள் உங்களை வற்புறுத்தியோ எதுவும் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் இருக்காது. பட் உங்க ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்லி சால்வபிள் இல்லைங்களா? கண்டிப்பாக எல்லாம் சரி இட் ஷுட் பி. எஸ், எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 1 இயர் வந்து சைல்டு இஷ்யூ வேண்டான்ட்டு ப்ரிவென்டிவாக இருந்துட்டேன். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனதும் எல்லாமே செக் பண்ணாங்க. எல்லாம் ஆல் டெஸ்ட் ஹஸ் பின் டன், எவ்ரிதிங் இஸ் நார்மல், அதனால் நேச்சுரலாக விட்டுருங்க, நோ மோர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 2 இயர்ஸ் கழித்து சைல்டு இஷ்யூ இல்லை. இப்போ கன்செகன்ஸாக என்ன பண்ணோம், ஐயுஐ பண்ணோம். ஆல்மோஸ்ட் 9 டைம்ஸ் ஐயுஐ பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழித்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஐவிஎஃப்க்கு அப்புறம் ஒரு 1 இயர் கழித்து ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது நோ மோர் ட்ரீட்மெண்ட், நோ மோர் டாக்டர்ஸ், உங்களுக்கு ஒய்ஃப் வேணுமா குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டதுக்கு மெடிசின்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க, இட் லீட்ஸ் டு பெல்விக் கேன்சர், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைய தள்ளி போடுறதுனால பின்னாடி கருத்தரிக்கிறதுல பிரச்சனைகள் வருமா? அது எந்த மெத்தடை வேணா அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டோம். அவங்க மாத்திரை சாப்பிடலாம், இல்லை ஆணுரை பயன்படுத்தலாம். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் குழந்தைய தள்ளி போடுறதுனால பின்னாளில் கருத்தரிப்பில் பிரச்சனை வருமா? ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் இம்பார்ட்டன்ட். நான் 6 மாதம் 1 வருஷம் தள்ளி போட போகிறேன் அப்படின்னும் போது பேசிக் டெஸ்ட், விந்தணுக்கள் நல்லா இருக்கா, ஃபாலிகல்ஸ் நல்லா ப்ரொடியூஸ் ஆகுதா, ஹெல்த்தியாக இருக்காங்களா, ரீப்ரொடக்டிவ், ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ், அந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு நீங்கள் 6 மாதமோ 1 வருஷமோ 3 வருஷமோ எடுத்துருக்கிற டெசிஷன் கரெக்டான மருத்துவ ரீதியாக அட்வைஸ் வாங்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் சரி. பட் ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியலே நல்லா இருக்கான்னு தெரியாமல் குழந்தைய தள்ளி போடுறதோ அல்லது முதல் குழந்தைய கலைக்கிறவங்க கூட இருக்காங்க. அப்படியே வந்துட்டு அபார்ட் பண்ணிடுவாங்க. கல்யாணம் ஆகி 2 மாதம் எனக்கு எக்ஸாம் இருக்குது, எனக்கு வேணவே வேணாம் அந்த குழந்தை. தட்ஸ் நாட் அ கரெக்ட் டிசிஷன். ஓகே, இப்போ சார் கேட்ட மாதிரி ஐயுஐ அண்ட் ஐவிஎஃப் இந்த மாதிரி வந்து பல விதமான செயற்கை கருத்தரித்தல் முறைகள் இருக்குது அப்படின்றப்போ அதெல்லாம் எத்தனை தடவை செஞ்சுக்கலாம்? ஐயுஐனா இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒய்ஃப்க்கு வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி மாதிரி பண்ணிவிட்டு அந்த கருமுட்டை வெடிக்குது இல்லையா, அந்த டைமில் ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது. அது சென்ட்ரிஃபியூகேஷன் மூலமாக சில டெக்னிக்ஸ் இருக்குது, அது மூலமாக ப்ரிப்பேர் பண்ணி குட் மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ், நல்ல வேகமாக நகருமோ ப்ரொக்ரெசிவ் மொட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம்,
அந்த மாதிரி அணுக்களை எடுத்துட்டு அந்த கர்ப்பப்பைக்குள்ளே போடுறது. ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்கும். அந்த கருமுட்டை வெடிக்கிற டைமில் அந்த கர்ப்பப்பைக்குள்ளே அந்த ஹஸ்பண்டோட விந்தை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போடுறது தான் IUI. இந்த IUI வந்து என்னோட ப்ராக்டிஸில் நான் வந்து மினிமம் 3 சைக்கிள்ஸ் மேக்ஸிமம் 6 சைக்கிள்ஸ் மேலே நான் பண்ணுறது இல்லைங்க சார். ஏன்னா பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு தடவையும் வந்து ஃபெயிலியரை பார்க்குறது அவங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது, நம்மளும் மேக்ஸிமம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், அவங்களுக்கும் வந்து அப்செட் ஆயிடுது. ஒரு ஜஸ்ட் ஒரு கிராஸாக மொத்தமாக ஒரு தடவை பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் ஒரு IUIக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள். The procedure per se will cost anywhere from 4 to 5,000 IUI. IUI 4லேருந்து 5,000. பொதுவாக வந்து இந்த IUI ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ அவங்க கர்ப்பமாகறதுக்கான வாய்ப்புகள் எத்தனை சதவீதம் இருக்கு? 10% கிட்ட வரைக்கும் சார். 10% தானா? ஆமா, அதுதான் உண்மை. இது அவர்னால உடலுறவு பர்ஃபார்ம் பண்ண முடியல, அந்த காரணத்தினால அல்லது லேடி அலோவ் பண்ணல, சம் ப்ராப்ளம் செக்ஷுவல் ப்ராப்ளமா இருந்தா யூ கேன் கோ அப் டு ஈவன் 90%. ஏன்னா அடிப்படையா அவங்களால சேர முடியாததுனால இருந்ததுன்னா the success rate is tremendous. இல்லைன்னா கியூமுலேட்டிவா வரும். கியூமுலேட்டிவா நீங்க ஒரு 3 to 6 சைக்கிள்ஸ் எடுத்தீங்கன்னா யூ கேன் கம் anywhere from 30 to 40%. ஓகே ரைட். இப்போ உங்ககிட்ட இவங்க வந்து இப்போ கல்யாணம் ஆகி 15 இயர்ஸ் ஆயிடுச்சு, 17 இல்லைங்களா? 17 வருஷம் ஆயிடுச்சு, இத்தனை தடவை பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யலாம்? குழந்தை கருத்தரிக்கிறதுக்கான வேற முயற்சிகள் என்ன செய்யலாம்? அவர் சொன்ன ஹிஸ்ட்ரி படி அவர் 9 முறை IUI பண்ணியிருக்காரு. ஐ திங்க் ஒரு IVF பண்ணியிருக்கிறீங்க, அந்த அதுவுமே ஃபெயில் ஆயிருக்கு. பட் உங்களோட வயசு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாம்? ஏஜ் 46. வைஃப் 38. 38 வயசுங்கிறப்போ ஒரு 5ஓ 4ஓ கருமுட்டை கிடச்சி அதுலேருந்து ஒரே ஒரு கரு உருவாகி ஒரு சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அடுத்த முறை அவங்கள நாங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் டெல்லிங் தட் ஒய்ஃப்க்கு வந்து எக்வாலிட்டி குறைவாக இருக்குது, ஸோ அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது, இது எல்லாமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வி வில் பிளான் த நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். பட் டெஃபினெட்லி IVF வில் பி த நெக்ஸ்ட் சாய்ஸ். IVF ஓகே சார். இப்போ யூரோ டாக்டர் சொன்னாங்க ஜென்ஸுக்கு வந்து இந்த ரீசன்னால இவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது, இவங்களுக்கு வந்து கிடைக்காது, அவ்வளோதான், சான்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி என்ன ரீசன் வந்து பெண்களுக்கு வந்து அவ்வளோதான் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ரீசன் என்னென்ன ரீசன் இருக்குது? இப்போ என்னுடைய டே டு டே ப்ராக்டிஸில் நான் காமனஸாக பார்க்குறது தற்போதைய காலகட்டத்தில் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். அது டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு நான் ஒரு 30% to 40% என்னுடைய பேஷண்ட்ஸ் பாலிசிஸ்டிக் ஓவரிஸாக தான் இருப்பாங்க. அதில் வந்து சில பேருக்கு அவங்களுடைய யங் ஸ்கூல் கோயிங் காலேஜ் கோயிங் ஏஜ்லேயே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும், ஆனால் அதை அப்போ அட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. மாதக்கணக்காக 6 மாதம், ஒரு பேஷண்ட்டில் 5 வருஷம்லாம் பீரியட்ஸ் வராமல் அதை பற்றி கவலைப்படாமல் இருந்திருக்காங்க. நிறைய பேர் கல்யாணம் ஆனால் சரியாக போயிடும்ன்ற ஒரு மித்தில், அது கல்யாணன்றதை அதை மாற்றாது இல்லையா, பட் அப்படி இருப்பாங்க. சில பேர் எனக்கு கரெக்டாக தான் வந்துட்டு இருந்தது, ஆனால் கல்யாணம் ஆன பிறகு எனக்கு இர்ரெகுலர் ஆகிடுச்சுன்னுவாங்க. மேபி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், அதுக்கப்புறம் உணவு பழக்கம் மாறி இருக்கலாம், வெயிட் போட்டிருக்கலாம். So polycystic ovaries is a leading change and it is a correctable, curable condition. So ஃபுல்லா சரி செய்யலாம், பயப்பட வேண்டாம். ஆமா. சினை முட்டையில் முட்டை உற்பத்தி ஆகலைன்னா பிரச்சனை, உற்பத்தி ஆகி வெளியே வர முடியலன்னா பிரச்சனை. உற்பத்தி ஆக முடியாம போறதுக்கான காரணங்கள் என்ன? செனமுட்டைப்பையே ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குறைவான ஃபாலிக்கல் ரிசர்வ், அதுக்குள்ள இருக்கிற கருமுட்டைகள் வரக்கூடிய அந்த ரிசர்வே கம்மியாக இருக்கலாம், அல்லதுக்கு மேலேருந்து அதுக்கு வரக்கூடிய கமாண்ட், பிரெயின்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் அவங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா, ஸோ அதில் என்ன ரிசர்வ் இருக்கான்னு பார்த்துப்போம். அந்த ரிசர்வ் பார்த்துட்டு அதை என்ன இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து தூண்டி விடலாம் அப்படின்னு பார்ப்போம். அல்லது அதை ரிலீஸ் பண்ண விட முடியாத வகையில் அதை ஒட்டிட்டு அதீஷன்ஸ் இருக்கலாம், அல்லது சிஸ் இருக்கலாம். சிஸ் இந்த ரெண்டு இதையும் நம்ம சர்ஜிக்கலி கரெக்டபிளாக அல்லது ட்ரக்ஸ் மூலியமாக, மருந்துகள் மூலியமாக கரெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். யாருக்கு கஷ்டம் வருதுன்னா ரிசர்வ் கம்மியாக இருக்கும்போது, அவங்க சின்ன வயசாக இருந்தாலும் சரி, 27, 28 வயசாக இருந்தாலும் சரி, ரிசர்வ் கம்மியாக இருக்குன்னா அவங்கள நம்ம அவேர்னஸ்க்கு கொண்டு வரணும். என்ன காரணங்களால பெண்களுக்கு சினை முட்டை இந்த டியூப்ல வந்து அடைப்பு வரலாம், அதை எப்படி சரி செய்ய முடியும்? டியூப் அடைப்புன்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ராப்ளமுங்க. ஒன்று அது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ், இப்போ சின்ன வயசுலேருந்தே ஒரு ஸ்கூல் கோயிங் கேர்ள் இல்லை காலேஜ் கோயிங் கேர்ள் அடிக்கடி ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது, பீரியட்ஸ் அப்போ ஒரு வாரத்துக்கு மேலே கஷ்டப்படுறாங்க, க்ரானிக் பெல்விக் பெயின் அந்த மாதிரியும் இருக்கலாம், பீரியட்ஸ் இல்லாத நாட்கள்லையும் அவங்க ரொம்ப கஷ்டப்படலாம். அப்படின்னா நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் வச்சுக்கணும். அவங்களுக்கு வெள்ளைப்படுதலோட துர்நாற்றமோ நமச்சலோ யூரின் போகிற எரிச்சல் இருந்தால் இன்ஃபெக்ஷன்ஸ் அட்ரஸ் பண்ணும். டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ஷன்ஸும் நம்ம நாட்டில் ஒரு காமன் ப்ராப்ளம். வேறு பெல்விக் டியூபர்குலோசிஸாக அது மாறுதுன்னா டியூப் அடைப்புகளை இது காமன் ஃபேக்டராக பாதிக்கலாம். ஸோ டியூப் அடைப்புகள் வருதுன்னா வர முடியாமல் தடுக்கிறது தான் பெட்டரே தவிர வந்த பிறகு அதை மாத்திரை மருந்து கொடுத்து குணப்படுத்த முடியாது. ஸோ வருமுன் காப்பம் தான் டியூபோட அடைப்பை பொறுத்த வரைக்கும் பெட்டர் ஸ்ட்ராட்டஜி. மீறி காமனஸ்ட்னா அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி. அவங்க சொன்ன மாதிரி எனக்கும் எல்லாமே நல்லா இருக்குது, ஒய்ஃபுக்கும் எல்லாமே நல்லா இருக்குது,
ஜென்ரல் டாக்டரை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, நல்லா இருக்கீங்க இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணி பாருங்கன்னுவாங்க. அந்த 1 வருஷமும் போய் 2, 3, 4 வருஷம் ஆயிரும். திஸ் இஸ் கால்ட் அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி. இதுவுமே வந்து எல்லாமே நல்லா இருக்கும், பட் தென் கன்சீவ் ஆக மாட்டாங்க. திஸ் இஸ் பேசிக் காசஸ். நம்மளுக்கு அந்த மைக்ரோஸ்கோபிக்கல், தட் இஸ் ஃபர்டிலைசேஷனில் பிரச்சனை இருக்கலாம், அந்த கருமுட்டையும் விந்தும் சேர்றதுல பிரச்சனை இருக்கலாம், கருவா உருவாகிறதுல பிரச்சனை இருக்கலாம், அந்த உருவாகிற கரு கர்ப்பப்பையோட தங்குற அந்த இம்ப்ளான்டேஷனில் பிரச்சனை இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 வருஷம் நான் எல்லாம் நல்லா இருக்கேன்னு வெயிட் பண்ணி வரவங்கள்ட்ட நான் சொல்கிறேன் அதே தான். இது வந்து சின்ன விஷயம் கிடையாது. எல்லாம் நல்லா இருந்தும் நீங்கள் கன்சீவ் ஆகலைன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை அது. அப்படிங்கிறது சீக்கிரமாக அதை வந்து அறிஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க, டெஃபினெட்லி இட்ஸ் கியூரபிள். வயசு வந்து கர்ப்பம் தரிப்பதற்கு தடையா? வயசு வந்து ஒரு காரணமா? எந்த வயசுக்குள்ள குழந்தை பெற்றுக்கிறது ஐடியல் ஏஜ்? ஸோ லேடிஸ்க்கு வந்து தெர் இஸ் அ லிமிட்டேஷன். காலம் பூரா உங்களுக்கு எக்ஸு வரப்போகிறதில்ல. த ப்ரைம் டைம் இஸ் 15 to 45, ரஃப்லி 350 to 400 எக்ஸு அந்த டைம் பீரியடில் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதில் குவாலிட்டி ஸ்டார்ட்ஸ் ஃபாலிங் டவுன். ஏன்னா இந்த எக்ஸ் எல்லாமே அவங்க கர்ப்பப்பை, அவங்க அம்மாவோட கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கும்போதே இருக்கிறது தான். புதுசாக அவங்க ஃப்ரெஷ்ஷாக ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு குழந்தை, பெண் குழந்தை பிறக்குதுன்னா அன்னைக்கு தினத்துலேருந்து இந்த கிளாக் ஸ்டார்ட் ஸ்டிக்கிங். ஸோ 30 வயசில் ஒருத்தவங்க கர்ப்பம் ஆறாங்கன்னா அவங்க முட்டையோட வயசு 30. ஸோ ஆர்பிட்ரி பீரியட்னு பார்த்தீங்கன்னா 30 வயசை ஒரு வரம்பா எடுத்துக்கலாம். 30 வயசுக்குள்ள அவங்க நிறைய பேர் வந்து தானே கன்சீவ் ஆயிடலாம். ட்ரீட்மெண்ட்டுக்கே வர வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க வந்து 30 வயசுக்கு அப்புறம் என்ன, ஐயோ நம்மளுக்கு வயசாயிடுச்சு, ஐயோ நம்மளுக்கு வயசாயிடுச்சு, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு, அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு சப்கான்ஷியஸாக இருந்துகிட்டே இருக்குது மனசுக்குள்ள. சரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து வேற கன்சீவ் பண்ணோமா, அது வேற ஒரு சோஷியல் ப்ரெஷர், பியர் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுது அவங்களுக்கு. நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லா லேடிஸ்க்கும் இந்த ஷோவில் ஒரு முக்கியமான மெசேஜ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 30 வயசுக்கு முன்னாடி நீங்கள் குழந்தை பேருக்கு தயாராக இருக்கீங்க. 30 வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்து கர்ப்ப காலத்தில் இல்லை கர்ப்பம் தரிக்கிறதுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது உடல் ரீதியாக மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனை, இப்போ நம்ம ஆண்கள் பிரச்சனை பெண்கள் பிரச்சனை அப்படின்னு தனித்தனியாக பேசுகிறப்போ, லேடிஸ் வந்து கர்ப்பம் தரித்து அந்த கரு வயிற்றில் நிற்காமல் போகிறதுக்கான காரணங்கள், பொதுவான காரணங்கள், நம்ம ரேரான ப்ராப்ளம்ஸ் வேண்டாம், பொதுவான பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைனால குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே தங்குறதில்ல, ஒரு தாய்க்கு வந்து ரெக்கரண்ட்டாக அபார்ஷன் வரதுக்கான காரணங்கள் என்ன? பொதுவாகவே ஒரு கர்ப்பம் தரிக்கிறதும் நிற மாதத்துக்கு போகாது. இயற்கையாக வந்து அரவுண்ட் 10% ஆர் ஸோ மிஸ்கேரேஜில் தான் போய் முடியும். காமனஸ்ட் ஃபேக்டர் வந்து ஜெனட்டிக் ஆர் குரோமோசோமல் அப்னார்மாலிட்டினா 10% ஹெல்தி ஃபர்டைல் கப்புள்ஸ்க்கே மிஸ்கேரேஜஸ் ஆகலாம். ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜ்ன்றது ஒருத்தவங்க 3 முறைக்கோ அல்லது 3 முறைக்கும் அதிகமாக மிஸ்கேரேஜஸ் ஆகும்போது அந்த ப்ராப்ளம் இருக்குன்னா அதை டயபெட்டிஸையோ தைராய்டையோ கரெக்ட் பண்ணிவிட்டு ஏர்லி ட்ரீட்மெண்ட், அதாவது இன்னைக்கு பீரியட் மிஸ் பண்ணிங்கன்னா தற்போதைய டெக்னாலஜியில் த சேம் டே யூ கேன் ஐடென்டிஃபை. அப்போ அந்த காலத்திலிருந்தே யூ ஷுட் ஸ்டார்ட் செக்யூரிங் யர் பேபி. சில சமயம் டெய்லி இன்ஜெக்ஷன்ஸ் ஃப்ரம் day 1 ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் த யூரின் டெஸ்ட் ப்ரெக்னன்சி வி ஸ்டார்ட். பொதுவான உடல்நல குறைபாடுகள் இருந்துச்சுன்னா குழந்தை நிற்காது, வேற ஏதாவது காரணங்கள் இருக்கு? சில பேருக்கு வந்து முதல் 3 மாசத்துல உள்ள வந்து கர்ப்பப்பை வாயின்னு சொல்லுவாங்க, சர்விக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட வந்து அது வந்து கர்ப்பப்பையை ப்ரெக்னன்சியை ஹோல்ட் பண்ணி வைக்கணும், 9 மாசத்துக்கு அதில் பிடிச்சி வைக்கணும். சில பேருக்கு அதில் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கலாம். அது கர்ப்பப்பை வாய் முன்னாடியே திறந்துருச்சு, அந்த தண்ணி வெளியில் வந்துருச்சு, அந்த பேக் வெளியில் வந்துருச்சு, அதுக்கு பேர் சர்வைக்கல் இன்காம்பீட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வலியே இல்லாமல் ஒரு ப்ரெஷர் மாதிரி சொல்லுவாங்க, சொல்லிட்டு நேராக வந்து பேபி அப்படியே 3ஆவது மாதம் இல்லை 4ஆவது மாதம் வெளியில் வந்துடும். அதெல்லாம் வந்து அடுத்த ப்ரெக்னன்சியில் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான். ஏன்னா ஒரு ஸ்டிச் கரெக்ட் டைமில் நம்ம பார்த்து போட்டுட்டோம்னா கண்டிப்பாக ப்ரெக்னன்சியை வந்து நிற மாதத்துக்கு நம்ம ஒரு பலூன் கீழே நூல் கட்டுற மாதிரி காற்று வெளியே போகாமல் அந்த கீழே வந்து தையல் போட்டுட்டோம் அப்படின்னா குழந்தை வந்து உள்ள நிற்கும். ஹோல்ட் பண்ணி வைக்கணும் ப்ரெக்னன்சி. குழந்தை தரித்தலில் பிரச்சனை பற்றி தான் இன்னைக்கு ஷோவில் பேசிட்டு இருக்கோம். ஷோவில் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஆண்கள்னால குழந்தை தரித்தல் பிரச்சனை வருதுங்களா இல்லை பெண்கள்னால பிரச்சனை வருது அப்படின்னு ஷோவில் பேசிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். இது டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. இன்னைக்கு ஷோல குழந்தை தரித்தல் என்னென்ன பிரச்சனைகள்னால தள்ளி போகுது, என்னென்ன காரணங்களால குழந்தை நிற்க மாட்டுது, இந்த பிரச்சனைகளை எப்படியெல்லாம் தாண்டி வரலாம், ஆண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்னு ரொம்ப ஆழமா இன்னைக்கு ஷோல பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு அப்புறம் செகண்ட் குழந்தை வந்து மேக்ஸிமம் எவ்வளோ எவ்வளோ இயர்ஸ் கழிச்சு? ஓகே, சூப்பரான क्वेश्चन. இது பண்ணிக்கலாம் சார். இது வந்து ஒரு பெரிய ஒரு டிபேட்டபிள் क्वेश्चन கூட. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பீடியாட்ரிஷனாக இருந்தாலும் என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முத குழந்தை ஸ்கூலுக்கு போட்டோம், முத குழந்தை இது பண்ணிட்டோம், முத குழந்தை அது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சிருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா குழந்தை +2 எக்ஸாம் எழுத வந்துடும். அந்த மாதிரி எந்த வயசுக்குள்ள ஒரு தாய் நல்ல ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாய் 2வது குழந்தைய வந்து எவ்வளோ வருஷம் கேப்பில்
அவங்க பெத்துக்கிட்டா உடல் ரீதியா அவங்க வந்து சரியா இருப்பாங்க? 2.5 years and above வந்து they are ready. ஒரு சிசேரியன் பண்ணியே ஒரு ப்ரீவியஸ் டெலிவரி ஆயிருந்தாலும் 2.5 வருஷங்கிறது ஒரு மினிமம் கேப் ரிக்குவயர்மெண்ட். குழந்தைக்கு வந்து பிளான் பண்ணும் போதே அபார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது தடுப்பூசி ஏதாவது போட்டுக்கலாம் மேம் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே? ருபெல்லா வேக்சினை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியோ இல்லை கல்யாணம் ஆன இமீடியட்லியாவோ போட்டுட்டு ஒரு 6 மாசமோ 3 மாசமோ கழிச்சு பிளான் பண்ணுறது, அது ஒரு வேக்சின் இஸ் அவைலபிள். மேடம், லேடிஸ்க்கு எந்த பிரச்சனைகள், அதாவது அடலசென்ட் ஏஜ்லேருந்து 18 வயசுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள், தான் தெரிஞ்சோ தெரியாமல் செய்கிற தவறுகள்னால பின்னாடி ஃபர்டிலிட்டி அதாவது கர்ப்பம் தரிக்கிற வாய்ப்புகள் குறையறதுக்கான சான்சஸ் இருக்குங்களா? என்னென்ன செய்யலாம், செய்யக்கூடாது? அடலசென்ட் ஏஜ் குரூப்னா முதல்ல மைண்டுக்கு வர்றது ஒபிசிட்டி. அந்த 12-13 வயசில் வந்து இப்போ நம்ம பெண் குழந்தைங்கள விளையாடுறதோ இல்லை எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே விடுறதில்ல. உட்காந்து படிங்கிறப்போ நேச்சுரலாக நல்லா படி நல்லா சாப்பிடுங்கிறத தவிர வேறு எதுவும் சொல்லி வளர்க்குறதே இல்லை. ஸோ ஒபிசிட்டி வந்து ரொம்ப காமனிஸ்ட். ஸோ ஒபிசிட்டின்னு வர சமயத்தில் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம், டயபெட்டிஸ் இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை அப்படி வந்துருச்சுன்னா டெஃபினெட்லி அது இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை 4 மாதத்துக்கு ஒரு தடவை வர்றது டெஃபினட்டாக தே வில் லேண்ட் அப் ஹேவிங் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ். அடலசன்ட் கேர்ள்ஸ்க்கு நம்ம மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பர்டிகுலராக கற்றுக் கொடுக்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸ்கூலில் நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்கூல் டாய்லெட்ஸ் நல்லா இல்லைன்னா தே கண்ட்ரோல் யூரின், தே ஓன்ட் பாஸ் யூரின். காலையில் போயிட்டு வந்தாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் தேல் கண்ட்ரோல். I think we have to educate them. They have to empty their bladder at least once in 3 to 4 hours so that early infections உள்ளுக்குள்ள கர்ப்பப்பைக்குள்ள பரவாமல் நம்ம பார்த்துக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி menstrual hygiene, sanitary pad they should change it. 2 விதமாக இருப்பாங்க குழந்தைங்க. சிலதெல்லாம் அது ஸ்டெயின் ஆனோன்னு மாற்றிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மானால பேக்கெட் வாங்கி கொடுத்த முடியாது. இன்னொரு குரூப் மாற்றவே மாட்டாங்க, லைக் மேபி ஒன்ஸ் தான் மாற்றுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கரெக்ட் பேலன்ஸ் அண்ட் எந்த குவாலிட்டி ஆஃப் சானிட்டரி பேட் அவங்க ஸ்கின்னோட ஒத்து வருதோ, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ரேஷஸ் வராமல் கம்ஃபர்ட்டாக காட்டன் ஃபீலாக இருக்கும், அந்த மாதிரி சிம்பிள் அட்வைஸ் அண்ட் ட்ரிங்கிங் லாட்ஸ் ஆஃப் வாட்டர், 2 to 3 liters ஆஃப் வாட்டர் அ டேன்றதை வந்து ஐ திங்க் வி ஷுட் டீச் ஆர் யங் கேர்ள்ஸ். இப்போ 4 டாக்டர்ஸ்க்கு பொதுவான ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆண், ஒரு ஆரோக்கியமான ஒரு பெண், எந்த உடல்நிலை குறைபாடும் இல்லை, குழந்தைக்காக முயற்சி பண்ணுறாங்க, உடல் ஒரு நல்லா நார்மலாக இருக்குது, ஆரோக்கியமான லைஃப் இருக்குது, இவங்க கருத்தரிக்காமல் போகிறதுக்கான சில சிம்பிள் காரணங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப நிறைய படித்தவங்களே செக்ஷுவல் ஆக்ட் பற்றின நாலேஜ் இருக்காது. சி வி லிவ் இன் அ சொசைட்டி, செக்ஸ் இஸ் அ டேபு. செக்ஸை பற்றி பேசுகிறதோ இல்லை அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதோ தப்புன்னு நினைக்கிற ஒரு சொசைட்டியில் இருக்கும். இன்ஃபேக்ட் யாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா கூட அந்த ஃபர்ஸ்ட் நைட்டில் என்ன நடக்கும்னு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இட் இஸ் அஸ்யூம்டு தட் அந்த சுச்சுவேஷன் வரும்போது தே வில் பி ஏபிள் டு டூன்னு, என்ன பண்ணணுன்னே அவங்களுக்கு ஆக்சுவலாக தெரியாது. ஸோ சம்டைம்ஸ் யூல் ஃபீல், ஏன்னா இவங்க இவ்வளோ பெரிய ஜாபில் இருக்காங்க, இவங்களுக்கு வந்து செக்ஷுவல் ஆக்ட் பற்றின அவேர்னஸ் இல்லையே, அனாட்டமியோட அவேர்னஸ் இருக்காது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வெஜைனா எங்கே இருக்குது, இரெக்ஷன் வரும்போது என்ட்ரி ஆகுறது, சிம்பிள் ஃபேக்ட்ஸ் தெரியாது. அதே மாதிரி ஃபர்டைல் பீரியட் பற்றி தெரியாது. ஒருத்தவங்க ஒரு ஊரில் இருப்பாங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு ஊரில் இருப்பாங்க, மேபி தே கேன் கெட் டு மீட், ஜாப் ரிலேட்டடாக தே மே நாட் பி ஏபிள் டு மீட். ஃபர்டைல் பீரியட் மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஒரு குறிப்பிட்ட தினங்கள் தான் எக்கு வரும், அந்த சமயம் உடலுறவு வச்சுக்கிட்டா தான் குழந்தை எப்படி மேடம், அதை கொஞ்சம் சொல்லிடுங்களேன் லேடிஸ்க்கு. நம்ம வந்து எந்த டைமில் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, ரஃபா ஒரு 28 days சைக்கிள், ரெகுலர் சைக்கிள் இருக்கிற ஒரு லேடிக்கு வந்து ரவுண்ட் அபவுட் த 14th day எக்கு வரும். ஸோ ஒரு பஃபர் பீரியட் மாதிரி வச்சுட்டு 10th day to 18th day அவங்க தினமும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. 2-3 நாட்களுக்கு ஒரு முறை அவங்க கம்ஃபர்ட், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டயர்டாக இருக்கிற அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணாமல் டேக் இட் ஈஸியாக பண்ணால் ஓவர் அ பீரியட் ஆஃப் 3 to 6 cyclesல இட் வில் ஹேப்பன். ஃபர்டைல் பீரியட் அப்படிங்கிறத வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வில் நாட் அட்வைஸ் தெம் டு ஃபாலோ. ஏன்னா இந்த ஃபர்டைல் பீரியட்னு சொல்லிட்டோம், இதுதான் கருமுட்டை வளர போகுது உடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த ஒய்ஃப் வில் மேக் ஷுர் அதை கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுட்டு, இன்றைக்கி நான் எனக்கு ஃபர்டைல், இன்றைக்கி ஓவுலேஷன் ஆக போகுது, இன்றைக்கி நான் வந்து ஐ நீட் டு ஹாவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய கஷ்டம் ஃபார் த ஹஸ்பண்ட். My advice would be anybody wanting to have a child or planning for a pregnancy should have an intercourse. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கான்டாக்ட்டுங்கிறது அட்லீஸ்ட் ஒன்ஸ் அண்ட் 2 days இருக்கணும். இட் கேன் ஐ மீன் தினமும் இருக்கலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கலாம், அட்லீஸ்ட் மினிமமாக ஒன்ஸ் அண்ட் 2 days இருக்கணும். இதை ஃபாலோ பண்ணாலே அந்த ஃபர்டைல் பீரியடை தானாகவே தாண்டி போயிடுவோம். விந்தணுக்கள் வந்து 2 நாள் உயிர் வாழ்கிற தன்மை இருக்குது. இட் ஹஸ் காட் ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு குளுக்கோஸ் இருக்குதுன்னு சொன்னல. ஸோ அது வந்து நம்ம விந்தணுக்கள் ஒரு லேடிக்குள்ளார போயிடுச்சு அப்படின்னா, ஸோ அது வந்து ஒரு நாள் முன்ன பின்ன ஆனாலும் கரெக்டாக அந்த முட்டை வெடிக்கிறப்ப அது போய் ஃபர்டிலைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. வேற காரணங்கள், சிம்பிள் ரீசன்ஸ், இது கூட தெரியலையா, இது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளாக நீங்களே யோசிச்சு பார்த்த விஷயங்கள்?
நான் வந்து லேடிஸ் சைட்லையும் நிறைய பார்த்துருக்குறேன். மனசார அவங்க இன்னும் ஒன்றலை அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு இன்னும் டைம் வேணும். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்க நினச்சிப்பாங்க எனக்கு பெயினாக இருக்குது, எனக்கு பண்ண முடியல, அதே திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம கிளினிக்ல எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா நல்லா இருப்பாங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது, வெஜினா நல்ல கெப்பாசிட்டியோட இருக்கும். கொஞ்சம் ரீஅஷூரன்ஸ் நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு அப்புறமா எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேஸ். கரெக்டாக நடக்கும். ஸோ மனசு அமைதி வந்து கருத்தரிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எவ்வளோ ரிலாக்ஸ்டாக லேடி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமாக கருத்தரிக்க வாய்ப்புகள் மிக அதிகம். மேடம் இப்போ என்னோட ஒய்ஃப்க்கு வந்து இப்போ ஒன் வீக் வந்து டேட் இப்போ தள்ளி போயிருக்கு. நான் என்ன பண்ணேன், செக் பண்ணேன், இந்த ப்ரெக்னன்ட் ஸ்டிக் வச்சு செக் பண்ணேன். பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இப்போ எனக்கு வந்திருக்கு. இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இப்போ நடக்கிற மாதிரி ஏதாவது அபார்ஷன் அந்த மாதிரிலாம் ஏதாவது எதனா ப்ரிகாஷன் மாதிரி ஏதாவது பண்ணிக்க முடியுமா? இப்போ பாசிட்டிவ்னு வந்துருச்சு, அதுக்கப்புறம் நான் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? ஏதாவது இன்ஜெக்ஷன் ஏதாவது போடணுமா? டேப்லெட்ஸ் என்ன டாக்டர் கிட்ட பார்த்து ஏதாவது டேப்லெட்ஸ் வாங்கணுமா? ப்ரெக்னன்சி பாசிட்டிவ்னு வந்துருச்சுனாலே இம்மீடியட்டாக, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 2-3 தடவை அந்த மாதிரி ஆயிருக்குங்கிறப்போ இம்மீடியட்டாக டாக்டர்கிட்ட போய் பாருங்கள். மேபி ஹார்மோனல் சப்போர்ட் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நாங்களுமே எங்களுக்கு எவ்வளோ தூரம் முடியுதோ மெடிக்கலி சப்போர்ட் பண்ணுவோம். இன்ஜெக்ஷன்ஸ் போடலாம், HCG இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது சார், ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஏர்லியாக ஆரம்பிக்கிற சமயத்தில் அந்த கருவை நம்ம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஃபர்டிலிட்டி பிரச்சனை, மலட்டுத்தன்மை இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இல்லைனா வந்து ஒய்ஃப் சீக்கிரம் கன்சீவ் ஆகலை அப்படின்னா எந்த விதமான உணவுகள் சாப்பிடலாம்? லேடிஸ்க்கு ஏதாவது ஸ்பெஷல் டயட் டிப்ஸ் ஏதாவது இருக்குங்களா? சீசனல் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், நாட்டு காய்கள்னு சொல்லுவோம் இல்லையா, கொத்தவரங்காய், கோவக்காய், பாவக்காய், அவரைக்காய், அந்த மாதிரி புடலங்காய், ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். குழந்தை தரித்தல் அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி ஷோவில் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை பற்றி பேசணும். ஆனால் ஒரு முக்கியமான மெசேஜ் இந்த ஷோவில் நாங்கள் சொல்ல விரும்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை தரித்தல் நிச்சயமாக நடக்கும். இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த விஷயத்தை பற்றி பாசிட்டிவாக இன்னும் அதிகப்படியாக அழுத்தமாக சொல்கிறதுக்காக ஒரு சின்ன கிளிப் ஒன்று போட போகிறோம், பாருங்கள். ஹாய்மா, இன்னைக்கு தான் நானும் நீயும் சேர்ந்திருக்க முதல் நாள். ஆனா உனக்கு இன்னும் தெரியாது நான் இங்க இருக்கேன்னு. நான் இருக்கிறத உனக்கு தெரிஞ்சா ஆச்சரியமா இருக்கும். அந்த சர்ப்ரைஸ் நான் இன்னும் சின்ன பாப்பாவா இருக்கேன். எனக்கு வளரணும், மேலும் மேலும் வளரணும். அதுக்காக எல்லாமே சத்துள்ளதா சாப்பிடுங்க. அது எல்லாமே எனக்கு வேணும். ஓ, என்னாச்சு? வாமிட் வந்துருச்சா? சாரிமா, சீக்கிரம் சரியாயிடுமா. நீ ரொம்ப அழகா இருக்கேம்மா. பாருமா, நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. யம்மி யம்மி மில்க். துளி துளியா எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் தூங்க போறேன். சீக்கிரம் வளர்ந்து உன் குட்டி குழந்தையா வெளியே வருவேன். உன்னை கட்டி பிடிச்சுக்குவேன், முத்தம் கொடுப்பேன். இப்ப எல்லாம் இந்த கனவு தான் வருதுமா. ஐ லவ் யூ மாம். நாம சேர்ந்த இந்த முதல் நாள்ல இருந்து நான் உன்னை நேசிக்கிறேம்மா. ஹாய்மா, நிறைய நாளாச்சு, 4-8 வாரமாச்சு. கூசுதுமா. என்ன பார்க்க முடியுதா? அது நான் தான்மா. நல்லா இருக்கேனா? எனக்கு வளர்ந்துக்கிட்டே வர்றது பிடிச்சிருக்குமா. ஓ, உனக்கு ட்ரெஸ் கூட ஃபிட் ஆகலையா? கவலைப்படாதேம்மா, சீக்கிரமா நான் வந்து உன்னை கட்டி பிடிச்சு நல்ல முத்தம் தருவேன். நீங்க எனக்கு பால் தரீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்ப குட்டி குழந்தையா வளர்ந்துட்டேன். ஓ, இப்போ நான் உங்ககிட்ட விளையாட ஆரம்பிச்சிட்டேன். உருளுவேன், இடிப்பேன். எனக்கு உங்க கூட இங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா. உங்க ட்ரெஸ் எல்லாம் டைட் ஆயிடுச்சுல்ல, நான் வெளியே வர நேரம் வந்தாச்சு. எனக்கு ரொம்ப பாதுகாப்பான இடத்தை இவ்வளவு நாள் தந்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நீ என்ன நல்லா பாத்துக்கிட்டமா, அதுக்கு தேங்க்ஸ்மா. நீ தந்த ஐஸ்கிரீமுக்கு, நீ படிச்சு காட்டின புக்ஸுக்கு, கேட்ட மியூசிக், லா 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 லா, எனக்கு கையு காலு விரல் எல்லாம் தந்தீங்க. தேங்க்யூ ஃபார் மை லவ்வபிள் மாம்.
என்னால வெயிட் பண்ண முடியல. உன்னை சீக்கிரமா மீட் பண்ணணுமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவான ஃபீல் தான் உங்கள் மனசில் இருக்கணும். இந்த விதையை உங்கள் மனசில் வச்சது ஒரு பெரிய சக்ஸஸ் தான். குழந்தை தரித்தல் பிரச்சனையை நம்ம கட்டாயம் தாண்டி வர முடியும். இதை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். இந்த பிரச்சனையை தாண்டி வந்து ஜெயிக்க முடியுன்றது தான் இன்னைக்கு ஷோவில் நம்ம பாசிட்டிவாக எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம். இன்னொரு நாள் இன்னொரு எபிசோட உங்கள் கூட வந்து டிஸ்கஸ் பண்ண போகிற டாக்டர் தனசேகர். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நவ். டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ.